மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று காலை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் திருவள்ளுவர் கல்லூரி எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. SIR பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் அதிமுக சார்பில் இன்று நடைபெற இருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் 20ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தலைமைக் கழகம் அறிவிப்பு. ஈரோடு, சேலம் மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளர்கள் ஏற்பாட்டில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக நிர்வாகியின் அரசன் கல்வி அறக்கட்டளை சார்பில் 72 ஏழை கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 12 மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒரகடம் பகுதியில் SIR படிவங்களை வாக்காளர்களுக்கு திமுகவினர் பூர்த்தி செய்து கொடுத்ததால் திமுக நிர்வாகிகளுடன் அதிமுகவினர் வாக்குவாதம். விதிமுறைகளை மீறி ஆங்காங்கே மேஜை அமைத்து வாக்காளர்களின் SIR படிவங்களை திமுகவினர் பூர்த்தி செய்து கொடுப்பதை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலைப் போல தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். ஜனவரி மாதத்திற்குள் திமுக கூட்டணியில் நிச்சயம் பிளவு ஏற்படும். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேச்சு. அதிமுக தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி பீகாரை போல் பெருவாரியான வெற்றி இங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜனவரி கடைசிக்குள்ளார கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் அரசு சமூக நல விடுதியில் பட்டியல் இன மாணவனை சக மாணவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கிய கொடூரம். பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியை விளம்பரத்திற்காக சமூக நல விடுதி என பெயரை மாற்றிய திராவிட மாடல் அரசின் முதல்வர் அங்கு தங்கும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பதாலேயே இதுபோன்ற வன்முறைகள் நிகழ்வதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. மதுரை பாமாநகர் பகுதியில் உள்ள காய்கறி விற்பனை சந்தையை வியாபாரிகள் எதிர்ப்பை மீறி அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவோடு வேறு இடத்திற்கு மாற்ற முயலும் திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ள அவலம். விடியா திமுகவின் உடன்பிறப்புகள் மாற்று இடம் என கூறி துர்நாற்றம் வீசும் பகுதியை ஒதுக்கீடு செய்வதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் சாலை மறியலை தொடர்ந்து மாநகராட்சி டிராக்டர் அடியில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அவர் ஏன் எங்களை தாக்குறாரு? எங்க வயித்துல ஏன் அடிக்கிறாரு? ஏன் எங்க வயித்துல ஏன் அடிக்கிறாரு? அவங்களுக்கு அமைச்சர் வந்து எங்க கூட ஒரு நாளைக்கு நிக்க சொல்லுங்க. 6 மணி இருக்கு இருங்க. 6 மணி இருக்கு இருங்க. நாங்க சந்தையில வியாபாரம் வைக்கிறோம். 6 மணி இருக்கு. மக்கள் கேட்கிற குறைய கேட்டுட்டு அதுக்கப்புறம்
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே விநாயகர் கோயில் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்கள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு. படிவங்களை குமாரமங்கலம் அங்கன்வாடி பணியாளர் வனிதா கோயிலில் வைத்துச் சென்றது தெரியவந்துள்ள நிலையில் விடியா திமுக அரசின் நிர்வாகம் எஸ்ஐஆர் பணிகளில் அலட்சியம் மற்றும் குளறுபடிகள் செய்வதற்கு இதுவே சான்று என பொதுமக்கள் விமர்சனம். இந்த மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் என்னோட திருத்தம் பண்ணலான்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ இல்லாமல் யாருமே இல்லாமல் அந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்தோன்னா கேட்பாரிட்டு கிடக்குது. கடந்த 2 மணி நேரமாக அப்படியே இருந்துச்சுங்க. இப்போ இது சப்போஸ் ஒரு மழையோ வெயில வந்து ஒரு மழையில் நனைஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்மில் வீணாக போயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வாக்காளர் திருத்த கணக்கெடுப்பு முகாமில் அலுவலர் ஒருவர் மது அருந்திவிட்டு திமுகவினுடன் இணைந்து தங்களுக்கு வேண்டியவர்களின் விண்ணப்பங்களை மட்டும் நிரப்பிக் கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு அலுவலர்களுடன் இணைந்து திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கண்மாயில் மீன் பிடிப்பதை வேடிக்கை பார்க்க சென்ற 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. தீயசக்தி திமுக ஆட்சியில் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என பொதுமக்கள் கடும் சாடல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காதலிப்பதாக ஏமாற்றி 15 வயது சிறுமியுடன் தலைமறைவான இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பெங்களூரில் இருந்து மெத்தபெட்டமின் போதைப் பொருளை கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் ஏற்படுமே தவிர போதைப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்ற நிலை இருப்பதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீட்டில் தனியாக இருந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த 16 வயது சிறுவன் போக்சோவில் பிடிபட்ட நிலையில் மதுரை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைப்பு. பள்ளி மாணவர்களுக்கு முறையான பாலியல் கல்வி அளிக்க தவறிய ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறையால் மாணவர்கள் திசை மாறும் அவலம். நெல்லையில் தனியார் உணவகத்தில் உணவருந்த வந்த இளம் பெண்ணிடம் அநாகரிகமாக சைகை காட்டிய உணவக ஊழியரை சரமாரியாக தாக்கிய பெண்ணின் உறவினர்கள். அப்பா ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதால் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் சூழல். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை அமைந்தகரை மேத்தாநகர் கூவம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வைத்திருந்த 2 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்துடன் சிக்கினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சோதனைச் சாவடிகளில் தீவிரமாக கண்காணிக்காத ஏவல் துறையால் போதைப் பொருட்களின் புகலிடமாக சென்னை மாறி வருவதாக மக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் சோழத்தரத்தில் 4 பேர் 350 கிலோ புகையிலை பொருட்களுடன் சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் 300 வலி நிவாரணி போதை மாத்திரைகள் 5 கிலோ கஞ்சா வைத்திருந்த ஒரு பட்டதாரி மற்றும் 2 கல்லூரி மாணவர்கள் சிக்கினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தாமல் விடியா அரசு வெறும் கண் துடைப்பு நடவடிக்கைகளில் மட்டுமே தொடர்ந்து ஈடுபடுவதாக பொதுமக்கள் சாடல். சென்னையை அடுத்த திருவேற்காடு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கோடு சுமார் 23 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த 2 சிக்கினர். மாநிலம் முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறும் நிலையில் அவற்றை ஒழிக்காமல் ஏவல் துறை கண் துடைப்பு நடவடிக்கை மட்டுமே எடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 70 வயது மூதாட்டியிடம் நூதன முறையில் 2.5 சவரன் நகையை பறித்த 2 பெண்களில் ஒருவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பணம் மற்றும் பாலியல் தொந்தரவால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் காவல் நிலையம் அருகே உள்ள கோயிலின் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த மர்ம நபர்கள் 2 மளிகை கடைகளிலும் திருட முயன்றதால் பரபரப்பு. கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு தீவிரமாக பணி செய்வது போல் நடிக்கும் விடியா அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணியை மேற்கொண்டு கொள்ளைகள் நடைபெறாமல் தடுக்க தவறியது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் உணவகத்தில் தகராறு செய்தவர்களை தட்டி கேட்ட ரோந்து பணி காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் சாதாரண பொதுமக்களின் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் என பலரும் கேள்வி. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு. விடியா அரசின் அமைச்சர்களைப் போலவே அரசு அதிகாரிகளும் லஞ்சத்தில் திளைத்து மோசடியில் மூழ்கியிருப்பதால் தமிழக அரசின் நிர்வாக தரமற்ற நிலையில் மாறியுள்ள அவலம். சென்னை மாங்காடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் அருகே தேர்தல் வட்டாட்சியரை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் விடியா அரசு குழு அமைத்து நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 1 லட்சம் பேரில் 125 பேருக்கு காசநோய் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிப்பு. காசநோயை ஒழிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் விடியா அரசின் சுகாதாரத்துறை அதனை முழுமையாக செயல்படுத்தாமல் இருப்பதே காசநோய் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சைக்கான மருத்துவர் பல மணி நேரமாக வராததால் காத்திருந்து அவதியுற்ற நோயாளிகள். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை ஊழியர்களின் அலட்சியத்தையும் கண்டுகொள்ளாத விளம்பர வெறியர் அமைச்சர் மாசு மாரத்தானில் ஓடி புகழ் தேடி கொண்டிருக்கிறாரா என பொதுமக்கள் கேள்வி. காலையில் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கண்ணு வெளியிடணும் வந்தோம் செக்கப்பு கோசம். 8 மணிலேருந்து இதுவரை டாக்டர் யாரும் வரல. இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க வந்து டாக்டர் வரதுக்கு லேட் ஆகும், இருந்தால் இருங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. பூட்டி வச்சு கதவை கூட திறக்கல. சென்னை அம்பத்தூர் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சரின் உணவு திட்டத்தில் மதிய உணவு மாலை 3:30 மணிக்கு வரை காக்க வைத்து வழங்கிய அவலம். அதிகாலை 5 மணியில் இருந்து பணி செய்பவர்களுக்கு பசிக்கின்ற நேரத்தில் உணவு வழங்காமல் பல மணி நேரம் காக்க வைத்து உணவு வழங்குவதுதான் திராவிட மாடலா என தூய்மை பணியாளர்கள் கேள்வி. சோறு நம்ம காலையில 5 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு அந்த சோறு வேற காட்டுல உக்காந்துக்கணும். அப்ப நம்ம துணூறு அந்த காடு என்ன அவங்கள என்ன ஆகுது? 3 மணி 4 மணி அவருக்கு அப்படிங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னை பக்கிங்காம் கால்வாயின் கரையோரங்களை பலப்படுத்தும் பணியினை விடியா ஸ்டாலின் மாடல் அரசு ஆமை வேகத்தில் செய்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கால்வாயின் பல கிலோமீட்டர் அளவிலான கரையோர பகுதிகள் தூர்வாரப்படாமல் கிடக்கும் நிலையில் வாரிசு துணை முதல்வர் உதயநிதியின் தொகுதியான சேப்பாக்கம் பகுதியில் மட்டும் பலப்படுத்துவதாகவும் புகார். சென்னை சேப்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை உணவு வழங்கப்படாததால் தூய்மை பணியாளர்கள் கடும் அவதி. தூய்மை பணியாளர்களின் உழைப்பை உறிஞ்சி வரும் ஸ்டாலின் அரசு கண் துடைப்புக்காக தொடங்கிய காலை உணவு திட்டமும் 2வது நாளன்றே முடங்கி போனதால் கடும் விரக்தியில் தூய்மை பணியாளர்கள். சென்னை நுங்கம்பாக்கம் கால்நடை பராமரிப்பு சுகாதார நிலையத்தில் வளர்ப்பு பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணியில் முறையான திட்டமிடல் மற்றும் போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லாததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவதியுற்ற மக்கள். எந்தவொரு திட்டத்தையும் முறையாக செயல்படுத்த திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் வளர்ப்பு பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணியிலும் தோல்வியடைந்ததில் ஆச்சரியமில்லை என பொதுமக்கள் விமர்சனம்.
இங்கே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே இல்லை. ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் லைனில் நிற்கணும், அப்புறம் பாதியில் போனதுக்கப்புறம் இன்னொரு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லைனில் நிற்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே ப்ரொசீஜரே இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கரெக்டான ஒரு இது தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 பேர் லேப்டாப்ஸில் வச்சு ப்ரொசீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். இவ்வளோ பேர் லைனில் வெயிட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் விமரிசையாக நடைபெற்ற துலா உற்சவ தீர்த்தவாரி திருவிழா 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராடி வழிபாடு. பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக நடை திறப்பு. ஐயப்பனை தரிசிக்க காத்திருந்த பக்தர்கள் சரண கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம். டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என தேசிய புலனாய்வு முகமை அறிவிப்பு. மருத்துவர் உமர் பயன்படுத்திய காரை வாங்க உதவிய அமீர் ரஷீத் உமரின் கூட்டாளி என்பது தெரியவந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தகவல். 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. திருச்சியில் உரம் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தனியார் உரக்கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை விட 20 முதல் 30% அதிகமாக விற்கப்படுவதால் விவசாயிகள் பாதிப்பு. செயற்கை தட்டுப்பாட்டை தடுக்க தவறிய விடியா ஸ்டாலின் அரசு தனியார் விற்பனையாளர்களின் அட்டூழியங்களையும் கண்டுகொள்ளாததால் தங்களுக்கு பெருமளவு நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. கடலூர் அருகே சிப்காட் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நொச்சிக்காடு கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். விடியா ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு முட்டைக்கான கொள்முதல் விலையை 6 ரூபாயாக உயர்த்தி தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. ஏற்றுமதி உள்நாட்டு தேவை அதிகரித்து வருவதை அடுத்து கடந்த சில நாட்களாக முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் குளிர்காலம் முடியும் வரை விலையேற்றம் நீடிக்கும் எனவும் அறிவிப்பு. வார விடுமுறையை முன்னிட்டு ஒகேனக்கல், ஏற்காடு, உதகை மற்றும் குற்றாலம் ஆகிய சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் மற்றும் படகுகளில் பயணித்தும் பூங்காக்களில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டும் அருவிகளில் குளித்தும் சுற்றுலா பயணிகள் குதூகலம். நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீநகரின் நவ்காம் காவல் நிலையத்தில் ஹரியானாவில் பயங்கரவாதிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 360 கிலோ வெடிபொருட்களை ஆய்வு செய்தபோது திடீரென வெடித்ததில் 9 அதிகாரிகள் உயிரிழப்பு, 32 பேர் படுகாயம். டெல்லி கார் வெடிப்புக்கு தொடர்புடைய பயங்கரவாத சதியை முறியடித்ததன் தொடர்ச்சியில் நடந்த இந்த சம்பவம் தற்செயல் விபத்து என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தின் சோன்பாத்ரா மாவட்டத்தில் கல்குவாரி சரிந்து ஒருவர் உயிரிழப்பு. கல் குவியலுக்குள் சிக்கிய 15 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் மாநில பேரிடர் பிரிவினர் தீவிரம். டெல்லியின் பவானா பகுதியில் காற்று மாசு அளவு 443 எட்டி மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது. அதே நேரம் கடுமையான குளிர் நிலவி குறைந்தபட்ச வெப்பநிலை 9.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ள நிலையில் மக்களின் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கலாம் என வானிலைத்துறை எச்சரிக்கை. பாங்காக்கில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் விமான நிலையங்களின் கூட்டமைப்பு தலைவர்கள் மாநாட்டில் ஏர்பஸ் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி அடுத்த 20 ஆண்டுகளில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கு 19,560 புதிய விமானங்கள் தேவைப்படும் என கணிப்பு.
இந்தியா மற்றும் சீனாவின் வேகமான விமான பயண வளர்ச்சியே இந்த தேவையை முன்னெடுப்பதாக தகவல். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இரண்டாவது இன்னிங்ஸில் 153 ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய அணி 93 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கோவாவின் பனாஜியில் வரும் 20 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் 56வது சர்வதேச திரைப்பட விழாவில் உலகின் 84 நாடுகளிலிருந்து 270 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. 26 மீட்டர் உயரம் கொண்ட திறந்த மேடை நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு திறந்திருக்கப்படுவதால் பெரும் வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. வரும் 20ஆம் தேதி தொடங்கும் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் 50க்கும் அதிகமான பெண் இயக்குநர்களின் படங்கள் வெளியிடப்படுகிறது. புதுமுக இயக்குநர்கள் படங்களும் 21 ஆஸ்கர் நிலை படைப்புகளும் சேர்ந்து இந்த விழாவை பெண்கள் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வலுவான மேடையாக மாற்றுகின்றன.